அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அனைத்து விவசாயிகளுமே ஒரு டைமாவது இந்த மருந்து வாங்கி பயன்படுத்தியிருப்பீங்க, இல்லைன்னா இந்த மருந்து ஒரு டைமாச்சும் பார்த்தாச்சும் இருப்பீங்க. அதாவது எக்ஸோடஸ் மருந்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். பயோ மருந்துலேயே ரொம்ப நல்ல மருந்து இந்த எக்ஸோடஸ் மருந்து. ரிசல்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த ஒரு மருந்தே பயிரோட வளர்ச்சிக்கு பயன்படும். அதேமாதிரி பயிரில் உள்ள பூச்சி புழு இதையும் கண்ட்ரோல் பண்ணும். இந்த மருந்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த எக்ஸோடஸ் மருந்து எந்த கம்பெனி மருந்துன்னு பார்க்கலாம். இது பசுரா கிராப் கேர் கம்பெனிலேருந்து தான் இந்த மருந்து தயாரிக்கிறாங்க. இந்த எக்ஸோடஸ் மருந்தில் எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணுறது கிடையாது. இந்த மருந்து ஃபுல்லாகவே பயோ மருந்து தான். இது பயோ மருந்தாக இருந்தாலும் ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த எக்ஸோடஸ் மருந்து எந்தெந்த பூச்சிலாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்க்கும்போது, முக்கியமாக இது செம்பேனை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி கோழிக்கால் பேனையும் இந்த எக்ஸோடஸ் மருந்து ரொம்பவே நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி மற்ற சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகளையும் இந்த எக்ஸோடஸ் மருந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். பொதுவாகவே காய்கறி பயிர்களான தக்காளி, வெண்டை, கத்திரி இது போன்ற பயிர்களில் செம்பேன் தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த செம்பேனை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த எக்ஸோடஸ் மருந்து வாங்கி நம்ம பயன்படுத்தினா ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த செம்பேனையும் இந்த மருந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இந்த எக்ஸோடஸ் மருந்து பயிரில் உள்ள செம்பேன் மற்றும் கோழிக்கால் பேன் சாறுறிஞ்சு பூச்சிகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணாது, பயிருக்கு தேவையான வளர்ச்சிக்கும் இந்த எக்ஸோடஸ் மருந்து பயன்படும். இந்த எக்ஸோடஸ் மருந்தில் கொஞ்சமாக சீவிடம் ஆட் பண்ணியிருக்காங்க. இதனால் தாவர வளர்ச்சிக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ட்டும் இந்த எக்ஸோடஸ் மருந்தில் இருக்குது. இது தாவரத்துக்கு தேவையான வளர்ச்சிக்கு பயன்படும். இந்த எக்ஸோடஸ் மருந்தை அனைத்து விதமான பயிர்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம். எக்ஸோடஸ் மருந்தோடைய அளவுன்னு பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml-லேருந்து 2.5 ml வரைக்கும் பயன்படுத்தலாம். அதாவது 10 லிட்டர் தண்ணிக்கு 20 ml-லேருந்து 25 ml வரைக்கும் இந்த எக்ஸோடஸ் மருந்தை நம்ம பயன்படுத்தலாம். இந்த எக்ஸோடஸ் மருந்தை நோய் மருந்து மற்றும் பூச்சி மருந்துகள் கூட கலந்து கூட நம்ம அடிக்கலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. முக்கியமாக களைக்கொல்லி மருந்து அடிக்கும்போது அந்த மருந்து மட்டும்தான் நம்ம அடிக்கணும். அந்த மருந்துகள் கூட பூச்சி மற்றும் புழு மருந்து கலந்து நம்ம அடிக்கக்கூடாது. எக்ஸோடஸ் மருந்து அனைத்து விதமான பேக்கிங்லேயும் கிடைக்கிது. இது 100 ml-லையும் இருக்குது, 250 ml-லையும் இருக்குது, 500 ml-லையும் இருக்குது, 1 லிட்டர் இருக்குது. இந்த மருந்தோடைய விலைன்னு பார்க்கும்போது 100 ml 450 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் வரும். இந்த எக்ஸோடஸ் மருந்து அனைத்து உரக்கடைகளிலையும் கிடைக்கும். இந்த எக்ஸோடஸ் மருந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. இதே மாதிரி நீங்களும் இந்த எக்ஸோடஸ் மருந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த எக்ஸோடஸ் மருந்தை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.